எப்படியெல்லாம் செயல்படக்கூடாது என்பதை உணர்த்தும் விதமாக இந்த பிஜேபி என்ஆர் கூட்டணி அரசுக்கு மக்கள் தகுந்த பாடம் கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் உணர்ந்து வருங்காலத்தில் ஆட்சியை நல்ல முறையில் நடத்த மக்கள் அவர்களுக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். இதை அவர்கள் உணர வேண்டும். குறிப்பாக நமது முதல்வர் என்ஆர் அவர்கள் கட்சியை தொடங்கிய போது மாநில தகுதி பெற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோட கட்சி தொடங்கி எல்லோரோட மனதிலும் இடம்பெற்று அதன் மூலம் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் பிஜேபி கூட்டணி அரசு ஆட்சி ஏற்படுத்த பின் அந்த அவரின் கோரிக்கையை நீற்றுப்போக செய்துவிட்டார். இருந்தும் பொதுநல அமைப்புகளாகிய நாங்கள் அவரை தொடர்ந்து வலியுறுத்தியும் மக்களிடத்தே எடுத்து கூறி போராட்டங்கள் நடத்தியும் அதன் தாக்கத்தால் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாநில அந்தஸ்துக்கான தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பினார்கள். ஆனால் அனுப்பியதை தவிர அதன் பிறகு எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் ஏற்படுத்தாததால் பொதுநல அமைப்பாளர் நாங்கள் பல முறை அவரை சந்தித்து வலியுறுத்தினோம். அதன் பொருட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து சென்று வலியுறுத்துவதாகவும் அதே போல் அனைத்து கட்சி கூட்டம் மற்றும் பொதுநல அமைப்புகள் ஆலோசனை பெற்று அதன்படி செயல்படுவேன் என்று கூறினார். அதை அவர் செய்ய தவறிவிட்டார். அதே போல் நிதி கமிஷனில் மத்திய நிதி கமிஷனில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் மனு கொடுத்திருந்தோம். அரசியல் கட்சிகளும் அழுத்தம் கொடுத்திருந்தார்கள். ஆனால் கூட்டணி ஆட்சியில் இருந்து கொண்டே இதை பற்றி எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் எடுக்காததால் நிதி கமிஷனில் நம் புதுச்சேரியை சேர்க்காததால் மத்திய அரசின் பங்களிப்பு நம் புதுச்சேரிக்கு கிடைக்கவில்லை. அதனாலும் நம் பின்தங்கி நிதி நெருக்கடியில் சிக்கிவிட்டோம். அதே நேரத்தில் கடன் சுமை அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதையும் தள்ளுபடி செய்ய எந்த ஒரு முன்னேற்பாடும் எடுக்கவில்லை. இதனால் மாநிலம் மிகவும் பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது.